பூண்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாமே லைட்டாக வதக்கிக்கலாம். இதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய தக்காளி தேவையில்லை. இந்த தக்காளியும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு அரைக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி அரைச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வதக்கி ஆற வச்சுருந்ததை நல்லா நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இந்த பூண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ரெண்டுமே நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறதுல வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்த்து குழம்பு வைக்க போகிறேன். உரிச்ச பூண்டு 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த பூண்டு நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினீங்க தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு 4 நாள் இருந்தால் கூட கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையானப்போ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. பூண்டு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இதோட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன். வேற எந்த மசாலா தூளுமே சேர்க்கல, வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷமாவது வதக்குங்க, அப்போ இதோட பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன், அதை கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கூடிய மசாலா விழுது சேர்த்துடலாம். இதுவும் சேர்த்து லைஸாக வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் கல் உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நல்லா கொதித்து குழம்பு கட்டி ஆகட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும் போதே வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு கெட்டியாகி எண்ணெயில் மேலே மிதந்து வந்துடும். சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டு. இப்போ சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம் 3மே வதக்கி தான் அந்த குழம்பு செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய குழம்பு இது. அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம், மிளகு, ஜீரகம் 3மே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் துருவலை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நான் இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ரெண்டுமே நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துடலாம்.
2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். அடுப்பு சிம்ல வச்சுட்டு மசாலா தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துடலாம். நான் 2 பெரிய முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். எதுவும் வதக்கி விட்டுடலாம். முருங்கைக்காவை இந்த மசாலாவோட எண்ணெயில நல்லா வதக்கணும். வதக்கி குழம்பு வச்சிங்கன்னா தான் வந்து அந்த முருங்கைக்காய் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுல புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். இதை கரைச்சி இதுல சேர்த்துடலாம். புளி தண்ணீர் ஊற்றியாச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா விழுது சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா வந்து இந்த கொதிச்சு குழம்பு வத்தவும் செய்யணும், இந்த முருங்கைக்காவும் வேகணும். அதனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயை மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது நம்ம கொதிக்கும் போது குழம்பும் கெட்டியாயிடும், அந்த முருங்கைக்காவும் நல்லா வெந்துடும் இந்த 15 நிமிஷத்துல. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு, முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கும்போது இறக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது. கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். தக்காளி, தேங்காய், மிளகு 3 சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பெரிய தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண தேங்காய். இப்போ தக்காளி, தேங்காய், மிளகு 3 அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நைஸா. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சிடலாம். கடாய் சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம வந்து கத்திரிக்காய் இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நடுவில் அடுப்பை சிம்ல வச்சுட்டு இந்த கத்திரிக்காயை போடணும், இல்லைன்னா வந்து தெரிச்சிரும் மேலே. நம்ம தண்ணியில போட்டு எடுக்கிறதுனால. இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம எண்ணெயில வதக்கிடலாம். இதுலயே பாதி வந்து வெந்துடும். அப்புறம் நம்ம குழம்புல சேர்க்கும் போது இன்னும் பாதி வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ அந்த எண்ணெயிலே வந்து நம்ம கடுகு போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இதோட நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இதையும் லைட்டாக வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். ஒரு 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். மசாலா தூள் போட்டுட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்ல 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலா தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம இப்போ இதில் புளி தண்ணியை சேர்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். இதை கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம்.
இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த புளி தண்ணி இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் விழுது சேர்த்துடலாம். பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி நல்லா இருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். நல்லா கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து தக்காளி தேங்காய் விழுது சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு குழம்பு ஓரளவு கெட்டியானதுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னா கூடுதல் டேஸ்ட் இருக்கும். இதோட புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுவும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காய் வந்து குழம்புல சேர்த்துடலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். அப்போ இந்த கத்திரிக்காயும் நல்லா வெந்துடும். குழம்பும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். குழம்பு நல்லா கத்திரிக்காயெல்லாம் வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் புளி குழம்பு இப்போ இறக்கி வச்சிடலாம். குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் அடுப்பு வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு 150 கிராம் கருப்பு கொண்டக்கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இந்த கொண்டக்கடலை போட்டு தான் நம்ம குழம்பு செய்ய போறோம். வெள்ளை கொண்டக்கடலையோட கருப்பு கொண்டக்கடலை போட்டு குழம்பு செஞ்சீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யறேன். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா கறிவேப்பிலை, 10 பல் பூண்டு. இந்த பூண்டு லைட்டா வதங்கட்டும். பூண்டு லைட்டா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதோட தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிய வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துடலாம். ஒரு முருங்கைக்காய் 2 கத்திரிக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து குழம்புல எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காவை நீங்கள் அப்படியே போடுறதை விட கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் மசாலா. அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதை கரைச்சிட்டு சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்த்துறதுனால புளி கம்மியாக சேர்த்துருப்பேன்.
இப்போ புளி தண்ணீரை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ புளி தண்ணீரை விட்டு கலந்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா நான் வந்து கொண்டக்கடலை கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவும் வேகட்டும். நம்ம குழம்பு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது 3 இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதோட தேங்காய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிக்ஸி கழுவுன தண்ணி 1 டம்ளர் இருக்கும். இது எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டாச்சு. இதில் இப்போ நம்ம கொண்டக்கடலை சேர்த்துடலாம். கொண்டக்கடலை வேக வச்ச கொண்டக்கடலை அந்த தண்ணியோட தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா குழம்பு கொஞ்சம் கெட்டியானதுக்கு நம்ம இறக்கிடலாம். குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இன்னைக்கு வைக்க போகிறேன். ரொம்ப தனியாக வைக்க போகிறதில்ல. குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாயிருச்சு. தேங்காயோட வாசனையும் போயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். நல்லா கமன்னு மணக்கிற கொண்டக்கடலை கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது 2 நாள் இருந்தால் கூட கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கு. சின்ன வெங்காய குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ குழம்புக்கு வதக்குறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுடலாம் வதக்குறதுக்கு. இந்த சின்ன வெங்காயத்தை கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாம். மசாலா தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் வதக்கிடலாம். தக்காளி சேர்த்து 2 வதக்குனா போதும். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். ரொம்ப மசிய வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோட கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் இல்லாமல் நீங்கள் இந்த மெத்தடில் வதக்கி செஞ்சீங்கன்னா கூட குழம்பு நல்லா தான் இருக்கும். ஆனால் தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ருசியும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வதக்கி ஆற வச்சிருந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். சின்ன வெங்காய குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம் எடுத்து நான் உரிச்சு வச்சிருக்கிறேன். முழுசாக தான் போட்டு நான் செய்ய போகிறேன். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம். அரைச்சி வச்சிருக்கூடிய மசாலா விழுது. இந்த மசாலா விழுதையும் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் புளி சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இதை கரைச்சிட்டு குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன்னா. இப்போ உப்பு போட்டுடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்புல எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சின்ன வெங்காய குழம்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நல்லா வத்த வைக்கணும். குழம்ப நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு பாதி வந்து கெட்டியானதுக்கு அப்புறமா அடுப்பு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா கெட்டியாக்கணும்.
மீடியம் ஃப்ளேம்ல அடுப்ப வச்சு நீங்க வத்த விட்டீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சீக்கிரமா வத்திரும். குழம்புல டேஸ்ட் இருக்காது. இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கொதிச்சு வத்தி வரும்போது குழம்பு நல்லாருக்கும். குழம்பு வந்து ஓரளவுக்கு திக் ஆயிடுச்சு. நம்ம இப்ப இதுல வந்து சின்னதா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துடலாம். கொஞ்சமா வெல்லம் சேர்க்கிறேன். இப்ப இதையும் கலந்து விட்டுறலாம். குழம்பு பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். இப்போ ஓரளவு குழம்பு கெட்டியானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். அப்பதான் அந்த எண்ணெயெல்லாம் மேல மிதந்து வந்து குழம்பு இன்னும் கெட்டியாகும். அப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெயெல்லாம் மேல மிதந்து வந்துருச்சு. பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்குவத்துல இருந்தா குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பரான சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு ரொம்ப சீக்கிரமா நெனச்ச உடனே 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய குழம்பு தான். இப்ப நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். இப்ப நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. அதுவும் சாதத்துல நம்ம இந்த குழம்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து பெசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கு குழம்பு. சூப்பரா இருக்கு. சின்ன வெங்காய குழம்பு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. 10 நிமிஷத்துல இந்த குழம்பு செஞ்சிரலாம். இது 2 நாள் இருந்தா கூட கெட்டு போகாது. இது சாதத்துக்கு மட்டும் இல்ல, இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய் பாய்.